ஷாலோம் எல்லோரும் இன்றைய பைபிள் படிப்பில் சேருவதற்கு மிக நன்றி. ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். அன்பான பரலோக பிதாவே, உமது 10 கட்டளைகளை, குறிப்பாக 7ஆம் கட்டளையை படிப்பதன் மூலம் இன்று உமது வார்த்தைக்கு முன் எங்களை கொண்டு வந்ததற்காக நாங்கள் உங்களுக்கு மிகவும் நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, நித்திய ஜீவனுக்கு எங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிற உம்மை அறிய விரும்புகிறோம். நாங்கள் உங்களை ஆழமான, நெருக்கமான மற்றும் தனிப்பட்ட வழிகளில் அறிய விரும்புகிறோம். எனவே தயவு செய்து இந்த நேரத்தில் உங்கள் மீது மட்டுமே கவனம் செலுத்தவும், பரிசுத்த ஆவியானவரின் முழுமையால் எங்கள் கண்களை திறக்கவும், பிரிக்கப்படாத இருதயத்தை எங்களுக்கு வழங்குங்கள். இவை அனைத்தையும் நமது இரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் விலைமதிப்பற்ற நாமத்தினாலே ஸ்தோத்திர செலுத்தும் விதத்தில் கேட்கிறோம். ஆமென். இன்று பரிசுத்தப்படுத்தப்பட்ட திருமணம் என்ற தலைப்பில் ஒரு பைபிள் படிப்பின் மூலம் உங்களுடன் கிருபையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது மீட்பின் வரலாற்று தொடரின் 7வது புத்தகத்தை அடிப்படையாக கொண்டது. நாங்கள் இப்போது 7வது கட்டளையை படிக்கிறோம். இது கடந்த முறையிலிருந்து 2வது அமர்வு. எனவே விபச்சாரம் செய்யாதீர்கள் என்று கூறும் 7வது கட்டளை யாத்திராகமம் 20 அத்தியாயம் 14 மற்றும் உபாகமம் அத்தியாயம் 5 வசனம் 18 இல் தோன்றுகிறது. அங்கு மோசே கானானுக்குள் நுழைவதற்கு முன்பு 10 கட்டளைகளை மீண்டும் வலியுறுத்துகிறார். கடந்த முறை நாங்கள் விளக்க உரையை படித்தோம். எனவே 7ஆம் கட்டளையின் விளக்கத்தில் 2 பகுதிகள் உள்ளன. நாங்கள் ஆராய்ந்த முதல் வரையறை ஆதி ஜோடி. 7ஆம் கட்டளை நீங்கள் விபச்சாரம் செய்யக்கூடாது என்று கூறுகிறது. மேலும் இது கடவுளால் உருவாக்கப்பட்ட குடும்பத்தின் பரிசுத்தத்தை பாதுகாக்கும் ஒரு முக்கியமான கட்டளையாகும். இது அனைத்தும் இந்த ஆதி ஜோடியிடமிருந்து தொடங்கியது. இரண்டாவதாக, இன்று நாம் விபச்சாரத்தின் வரையறையை ஆராயப் போகிறோம். இது பரிசுத்தப்படுத்தப்பட்ட திருமணத்தை அழைக்கிறது. எனவே கடந்த முறை நாங்கள் அசல் கணவன் மற்றும் மனைவி, ஆதி தம்பதியினரை ஆராய்ந்தோம். கடவுள் தனது ராஜ்யத்தின் ஒரு கட்டிடத் தொகுதியாக குடும்பத்தை எவ்வாறு நிறுவினார் என்பதை நாங்கள் பார்த்தோம். எனவே 7வது கட்டளை திருமணத்திலிருந்து தொடங்கி குடும்பத்தின் கண்ணியத்தை நமக்கு கற்பிக்கிறது. ஒரு குடும்பம் உடன்படிக்கை சமூகத்தின் இந்த அடிப்படை அலகாக இருப்பதால், ஒரு சமூகம் அல்லது தேசம் கூட பரிசுத்தமாக இருக்க குடும்பம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இவை அனைத்திற்கும் அடித்தளம் தம்பதியினரின் புனிதத்தன்மை என்பதை நாம் காண்கிறோம். எனவே குடும்பத்தின் பிரதிஷ்டை உண்மையில் திருமணத்தில் தம்பதியரின் புனிதத்தை பொறுத்தது. எனவே விபச்சாரம் இருந்தால் இந்த விபச்சாரம் முழு கட்டுமானக்காரரையும் கவிழ்த்துவிடக்கூடும். மேலும் இது ஒரு குடும்பத்தை கூட அல்ல, ஆனால் கடவுள் ஸ்தாபித்த தேசத்தையும் உடனடியாக அழிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த விஷமாகும். எனவே விபச்சாரத்தின் பாவத்தின் இந்த ஈர்ப்பை உண்மையில் புரிந்து கொள்ள, உண்மையான திருமணம் அல்லது ஆதி தம்பதியினரின் வரையறையை நாம் முதலில் உண்மையிலேயே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கடந்த முறை இந்த ஆதி தம்பதியினரை நாங்கள் ஒன்றாக ஆராய்ந்தோம். மாம்சத்திலும் இரத்தத்திலும் பிரிக்க முடியாத உறவை பகிர்ந்து கொள்ளும் ஒரு கணவன் மற்றும் மனைவி. இன்று வாழும் எல்லா தேசங்களும் தனிநபர்களும் தெய்வீகமாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த தம்பதியினரான ஆதாம் ஏவாளின் சந்ததியினர். ஆதியாகமம் 2 வசனம் 24 இல் அவர்கள் கணவனாகவும் மனைவியாகவும் இணைந்துள்ளனர். அவர்கள் ஒரே மாம்சமாக ஆனார்கள். இதன் அடிப்படையில் எப்படி என்று பார்த்தோம். இந்த உறவு பெற்றோர் குழந்தை உறவை விட நெருக்கமாகவும் வலுவாகவும் உள்ளது. ஒருவரின் மனைவி ஒருவரின் நெருங்கிய உறவினர். எனவே இந்த திருமண உறவு பூமியில் உள்ள வேறு எந்த உறவையும் விட மிகவும் கச்சிதமாக ஒன்றுபட்ட உறவாகும். ஆதி தம்பதியினரை பற்றிய 2வது அம்சம் என்னவென்றால், கணவனும் மனைவியும் 2 அல்ல, ஆனால் 1. ஆகையால் ஒரு திருமணத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றிணைந்து ஒரே மாம்சமாக மாறுகிறார்கள். ஆதியாகமம் 2 வசனம் 24 மற்றும் புதிய ஏற்பாடு எபேசியர் அத்தியாயம் 5 வசனம் 31 ஆகியவற்றிலும் நாம் காண்கிறோம். எனவே மிகவும் சுவாரஸ்யமாக, ஒரு உண்மையான நபர் விவிலிய அர்த்தத்தில் ஒரு பெண்ணாகவோ அல்லது ஒரு ஆணாகவோ இருக்க முடியாது. ஆகையால் ஒரு ஆணும் பெண்ணும் ஒரே மாம்சமாக மாறும்போது அவர்கள் கடவுளின் பார்வையில் ஒரே நபராக மாறுகிறார்கள். இதன் பொருள் ஒரு கணவன் என்ன செய்கிறான் என்பதுதான் கடவுளின் கண்ணோட்டத்தில் மனைவி என்ன செய்கிறாள் என்பதாகும். அல்லது மனைவி என்ன செய்கிறாரோ அதைத்தான் ஒரு கணவன் கடவுளுடைய பார்வையில் செய்கிறான். பதவி உயர்வு பெற்ற தம்பதியினரை பற்றிய 3வது பகுதி என்னவென்றால், அவர்கள் இருவரும் நிர்வாணமாக இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை. இது இந்த உறவில் உள்ள நெருக்கத்தை பற்றியது.
அவமானம் இயற்கைக்கு மாறானது என்பதையும் நாங்கள் சுருக்கமாக ஆராய்ந்தோம். இது ஒரு இயற்கையான விஷயம் அல்ல. ஒருவர் பரிசுத்தத்தை இழக்கும்போது மிகவும் நிலையற்ற மனநிலை ஏற்படுகிறது. நாம் எப்படி பரிசுத்தத்தை இழக்கிறோம்? தேவனுடைய வார்த்தையை மறந்து பாவம் செய்வதன் மூலம். எனவே அந்த பெண் கணவனிடமிருந்து பிரிக்கப்பட்டு தனது கணவரின் குரலை கேட்கத் தொடங்கியபோது, ஆனால் வேலைக்காரனின் குரலை கேட்கத் தொடங்கியபோது திருமணம் முறிந்துவிட்டது. அவர்களின் நிர்வாணம் இது அவர்களின் உறவில் முன்பு இருந்தது மற்றும் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தவில்லை. இப்போது திடீரென்று பிரச்சனையாக மாறியது. அவர்கள் வெட்கப்பட்டார்கள். எனவே ஆதி தம்பதியினரின் இந்த உண்மையான வரையறையை புரிந்துகொள்வதன் அடிப்படையில் மீட்பின் வரலாற்றின் கடவுளின் நிர்வாகம் உண்மையில் பரிசுத்தப்படுத்தப்பட்ட திருமணங்களைத் தவிர வேறு எதுவும் மூலம் நிறைவேற்றப்படவில்லை என்பதை கடந்த மணி நேரத்தை நாங்கள் பார்த்தோம். எனவே இன்று நாம் பரிசுத்தப்படுத்தப்பட்ட திருமணத்தை அழிக்கும் விபச்சாரம் என்ன என்று பார்க்கப் போகிறோம். நிச்சயமாக விபச்சாரத்தின் இந்த வரையறை மிகவும் விரும்பத்தகாது மற்றும் மக்கள் விவாதிப்பதை தவிர்க்க விரும்பும் ஒன்று. ஆனால் இன்று கடவுளின் கிருபையால் விபச்சாரம் உண்மையில் என்ன என்பதை ஆராய்வதன் மூலம் கடவுளின் இருதயத்தை பார்க்க முடியும் என்று நான் ஜெபிக்கிறேன். எனவே விபச்சாரம் என்பது திருமணத்திற்கு அப்பாற்பட்ட உறவைக் குறிக்கிறது, இல்லையா? திருமணத்திற்கு வெளியே நடக்கும் இந்த உறவு மேலும் ஒருவரின் மனைவியைத் தவிர ஒரு நபருடன் ஒரு பாலியல் உறவு. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் ஒருவரின் மனைவிக்கு துரோகம் செய்வது. இந்த கட்டமைப்பை நாம் முன்பு பார்த்தது போல் விபச்சாரம் ஒன்றாகிவிட்ட ஒரு உடலை துண்டிக்கிறது, இல்லையா? ஆகவே அது ஒரு குடும்பத்தை அழித்து கடவுளுடைய ராஜ்யத்தின் அஸ்திபாரத்தை கவிழ்க்கிறது. இவை அனைத்தும் நிலைத்திருக்க இந்த பகுதி மிக மிக முக்கியமானது. எனவே விபச்சாரம் வரும்போது இந்த கடுமையான பாவம் அது கடவுளுடன் செய்யப்பட்ட உடன்படிக்கையை அழிக்கிறது. யார் குடும்பத்தை நிறுவினார், இல்லையா? ஆகவே திருமண பந்தத்தில் இருக்கும் உண்மையும் தூய்மையும் எல்லாவற்றையும் விட மிக முக்கியமானவை என்பதை நாம் காணலாம். உடைந்த விசுவாசம் வாழ்க்கையை அழித்து குடும்பத்தின் புனிதத்தை இழிவுபடுத்துவதால் உயிரை விட விசுவாசம் மிகவும் மதிப்புமிக்கது. எல்லா வாழ்க்கையும் ஒரு குடும்பத்திலிருந்து தொடங்குகிறது. ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றிணைந்து ஒரு வாழ்க்கை, புதிய வாழ்க்கையைப் பெறும்போது, இல்லையா? எனவே உடைந்த நம்பிக்கை கொண்ட ஒரு குடும்பம் நல்ல குழந்தைகளைப் பெற்றெடுக்க முடியாது அல்லது கடவுளுடைய வார்த்தையில் குழந்தைகளை போதுமான அளவு பயிற்றுவிக்க முடியாது. இது ஒரு வாழ்க்கை. எனவே எபிரேய வார்த்தையில் விபச்சாரத்தின் 2 வார்த்தைகள் உள்ளன. முதல் வார்த்தை நஃப் என்பதை நாம் அறிவோம். மற்றொரு வார்த்தை ஜானா. இப்போது ஜானா என்பது ஒவ்வொரு வகையான முறையற்ற பாலியல் உறவுகள். ஆனால் யாத்திராகமம் 20 அத்தியாயம் 14 மற்றும் உபாகமம் 5:18 ஆகிய இரண்டிலும் விபச்சாரத்திற்கான வார்த்தை இந்த ஜானா அல்ல. உண்மையில் இது இந்த வார்த்தை நஃப். இப்போது பைபிள் இந்த வார்த்தையை 2 அர்த்தங்களுக்காக பயன்படுத்துகிறது. அவை என்னவென்று பார்ப்போம். முதலாவதாக இது விபச்சாரத்தின் பொதுவான சொல். நாம் முன்பு பார்த்தது போல் திருமணத்திற்கு வெளியே பாலியல் உறவுகள். ஆனால் இரண்டாவது வரையறை கொஞ்சம் வித்தியாசமானது. ஆனால் இந்த முதல் வரையறைக்கு நீதிமொழிகள் இந்த வசனத்தை கவனிப்போம். பெண்ணுடன் விபச்சாரம் செய்பவனுக்கு புத்திசாலித்தனம் இல்லை என்று அது கூறுகிறது. தன்னைத்தானே அழிக்க விரும்புகிறவன் அதைச் செய்கிறான். எனவே விபச்சாரம் இறுதியில் தன்னை அழித்துவிடும். இது விபச்சாரத்திற்கான பொதுவான சொல். ஆனால் இந்த வார்த்தைக்கு இரண்டாவது அர்த்தமும் உள்ளது. இது சிலை வழிபாட்டைக் குறிக்கிறது. இது ஆன்மீக விபச்சாரம். உடன்படிக்கை இஸ்ரவேல் ஜனங்களின் விக்கிரகாராதனை. நமது முழு இருப்பின் கலவையை நாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது. நாம் மாம்சத்தால் மட்டும் ஆனவர்கள் அல்ல, இல்லையா? நாம் மாம்சத்தால் ஆனவர்கள் மற்றும் ஆன்மா மற்றும் ஆவி. உடல் விபச்சாரம் இருக்கலாம், ஆன்மீக விபச்சாரமும் இருக்கலாம், மேலும் அதன் தாக்கம் மிகவும் கடுமையானது. நாம் 2 வசனங்களை பார்க்கப் போகிறோம். எரேமியா அத்தியாயம் 3 வசனம் 6 முதல் 9 வரை மற்றும் ஓசியா அத்தியாயம் 4 வசனம் 12 முதல் 14 வரை. ஓசியா, கடவுள் சொல்லுகிறார், என் ஜனங்கள் தங்கள் மர சிலையை ஆராய்ந்து பார்க்கிறார்கள். இப்போது நாம் யாருடன் கலந்தாலோசித்து விவாதிக்க வேண்டும்? சரி, கடவுளுடன்.
எனவே ஒரு திருமணத்தில் கணவன் அல்லது மனைவி அவர்கள் ஒருவருக்கொருவர் முக்கியமான பிரச்சனைகளை கலந்தாலோசிக்க விரும்புகிறார்கள், ஒருவருக்கொருவர் இல்லையா? ஆனால் இங்கே கடவுள் சொல்கிறார், என் மக்கள் இறந்துவிட்ட இந்த மர சிலையுடன் தங்கள் பிரச்சனைகளை கலந்தாலோசிக்கிறார்கள், அது கூட நகரவில்லை, அது மனிதனால் உருவாக்கப்பட்டது இல்லையா? அவர்களின் தெய்வீக மந்திரக்கோல் அவர்களுக்கு தெரிவிக்கிறது. ஏனென்றால் வேசித்தனத்தின் ஆவி அவர்களை தவறாக வழிநடத்தியது, மேலும் அவர்கள் தங்கள் கடவுளை விட்டு விலகிச் சென்ற வேசியாக நடந்து கொண்டனர். எனவே ஆன்மீக வேசியின் வரையறை என்ன? இந்த வசனத்தின் அடிப்படையில் நம் கடவுளிடமிருந்து விலகுகிறது. எனவே புத்திசாலிகள் அழிந்து போகிறார்கள். எரேமியா 3:6-9 வரை கூறுகிறது, யோசியா ராஜாவின் நாட்களில் கர்த்தர் என்னை நோக்கி, உண்மையற்ற இஸ்ரவேல் செய்ததை நீ பார்த்தாயா? இப்போது இஸ்ரவேல் வடக்கு இராஜ்யமான இஸ்ரவேலை குறிப்பிடுகிறது, தேசம். ஆகவே இஸ்ரவேல் தேசத்திடம் தேவன் சொல்வது இதுதான், அவள் ஒவ்வொரு உயரமான மலையிலும் ஒவ்வொரு பச்சை மரத்தின் கீழும் ஏறினாள், அவள் அங்கு ஒரு துறவியாக இருந்தாள். அவள் இவைகளையெல்லாம் செய்த பிறகு அவள் என்னிடம் திரும்பி வருவாள் என்று நான் நினைத்தேன். ஆனால் அவள் திரும்பி வரவில்லை. அவளுடைய பொக்கிஷ சகோதரி யூதா அதைக் கண்டாள். ஆகவே இங்கே யூதா என்பது தெற்கு ராஜ்யமான யூதாவின் அரசை குறிக்கிறது. ஆகையால் நான் விசுவாசமற்ற இஸ்ரவேலின் எல்லா விபசாரங்களையும் வட ராஜ்யமாகிய நான் அவளை அனுப்பி அவளுக்கு விவாகரத்து கடிதம் கொடுத்தேன் என்று கண்டேன். எனவே இஸ்ரவேலின் வடக்கு ராஜ்யம் அழிக்கப்பட்டது இல்லையா, அசீரியர்களால்? என்ற போதிலும் இஸ்ரவேலின் வட இராஜ்யம் அழிக்கப்பட்டதைக் கண்ட பிறகும் அவளுடைய துரோகக்கார சகோதரியான தெற்கு ராஜ்யமான யூதா பயப்படவில்லை. ஆனால் அவள் போய் ஒரு வேசியாக இருந்தாள். ஒரு வேசி மரத்தின் லேசான தன்மையின் காரணமாக அவள் தேசத்தை மாசுபடுத்தி கற்களையும் மரங்களையும் கொண்டு விபச்சாரம் செய்தாள். இது மிகவும் ஆழமானது. நாம் வாழும் இந்த உலகத்தை எது மாசுபடுத்துகிறது என்பதை பற்றி நாம் அடிக்கடி பேசுகிறோம். ஆனால் தேவனுடைய முன்னோக்கில் அவருக்கு மிகவும் முக்கியமானது, அல்லது நமது வாழ்க்கைச் சூழலில் மாசுபடுத்தலை ஏற்படுத்துவது என்னவென்றால், தேவனுக்கு எதிரான நமது வேசித்தனம், அல்லது அவருக்கு எதிராக நாம் முதுகைத் திருப்பும்போது. தங்கக் கன்றுக்குட்டி சம்பவத்தில் இது உண்மையில் நடப்பதை நாம் காணலாம். ஆகவே யாத்திராகமம் 32 வசனத்தில் சீனாய் மலையில் 2 கல் பலகைகளை மோசே எங்கு பெறுகிறார் என்பதை நாம் காண்கிறோம். ஆனால் ஆரோனும் இஸ்ரவேலரும் சேர்ந்து இந்த தங்கக் கன்றுக்குட்டியை படைத்து வணங்கி பலிகளைச் செலுத்தினார்கள். யாத்திராகமம் 32 வசனம் இஸ்ரவேலர்கள் பொன் கன்றுக்குட்டியை வணங்கும்போது விபச்சாரம் செய்யும் காட்சியை விவரிக்கிறது. மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளைச் செலுத்தி சமாதான பலிகளைக் கொண்டு வந்தார்கள். இப்போது சர்வாங்க பலிகளும் சமாதான பலிகளும் கடவுளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக அவர்கள் தாங்களே செய்த இந்த தங்கக் கன்றுக்குட்டிக்கு கொடுத்தார்கள். அப்பொழுது ஜனங்கள் சாப்பிடவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். இந்த வார்த்தை நாடகம், தயவு செய்து கவனிக்கவும், இது சஹாக். இது ஒரு பாலியல் நடத்தை ஏற்படும் போது மற்றும் ஒரு தீவிரமான தண்டை உரிக்கும் போது குறிக்கிறது. எனவே இங்கே வேதாகமம் விபச்சாரத்தை விக்கிரகாராதனை என்று வரையறுக்கிறது என்பதை நாம் காணலாம். எனவே விபச்சாரத்தின் வரையறைக்கு திரும்புவோம். இப்போது விபச்சாரத்தை விக்கிரகாராதனை என்று பைபிள் வரையறுக்கிறது. விக்கிரகாராதனை என்பது ஒரு மனைவி தன் கணவனை கைவிடுகிறாள் மற்றும் ஒரு துரோக விபச்சார செயல்களில் ஈடுபடுதல். எனவே நீங்கள் கடவுளுடனான எங்கள் உறவை பற்றி பேசுகிறீர்கள் என்றால், நான் உங்கள் கணவர் மற்றும் நீங்கள் என் மனைவி என்று கடவுள் அதை வரையறுக்கிறார். எனவே இங்கே இந்த மனைவி தனது கணவனை கைவிடுகிறாள். உங்கள் மனைவி எங்களைக் குறிப்பிடுகிறாள், கணவன் கடவுளையே குறிப்பிடுகிறான். கடவுளுக்கும் நமக்கும் அல்லது கடவுளுக்கும் இஸ்ரவேலுக்கும் இடையே உள்ள இந்த உறவை கணவன் மனைவியின் உறவோடு பைபிள் ஒப்பிடுகிறது. ஏன்? இது இந்த வார்த்தையின் காரணமாகும், உடன்படிக்கை. ஏனென்றால் உடன்படிக்கை உறவு மிகவும் நெருக்கமானது, உன்னதமானது மற்றும் புனிதமானது மற்றும் மிகவும் தனிப்பட்டது, திருமணத்தைப் போலவே. பைபிளில் உள்ள முதல் அதிகாரப்பூர்வ திருமணக் காட்சி அல்லது உடன்படிக்கை செய்யும் காட்சி எங்கே? ஆம், சீனாய் மலையில். இங்குதான் முதல் உடன்படிக்கை செய்யப்பட்டது. இந்த உடன்படிக்கை ஜீவனினால், இரத்தத்தினாலே செய்யப்பட்டது.
யாத்திராகமம் 24 வசனம் 8 கூறுகிறது, மோசே இரத்தத்தை எடுத்து மக்கள் மீது தெளித்து, இதோ உடன்படிக்கையின் இரத்தம் என்றார். இந்த வார்த்தைகளின்படியே கர்த்தர் உங்களுடன் உண்டாக்கினார். கல்யாணத்துல நாங்க எப்படி இந்த சத்தியம் பண்றோம்னு உனக்கு தெரியும். தேவனுக்கும் ஜனங்களுக்கும் இடையிலான இந்த உடன்படிக்கை இரத்தத்தினால் செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள். இப்போது இரத்தம் ஒரு உயிர் அடையாளம். எங்கள் திருமணத்திலும் நாங்கள் இந்த சத்தியத்தை செய்கிறோம், இல்லையா? மரணம் வரை நமக்கு ஒரு பங்கேற் செய்கிறது. எனவே என்றால் கடவுளுடன் நமது சத்தியம் எவ்வளவு வலுவானது என்பதை நீங்கள் கற்பனை செய்யலாம், இல்லையா? மரணம் நம்மை பிரிக்கும் வரை மனிதர்கள் திருமணத்தின் மூலம் ஒருவருக்கொருவர் உடன்படிக்கை செய்தால், கடவுளுடனான நமது உடன்படிக்கை எவ்வளவு வலுவானது என்பதை நீங்கள் கற்பனை செய்ய முடியுமா? மரணம் கூட நம்மை பிரிக்க முடியாது. எனவே கடவுளுடனான எங்கள் உறவைப் பற்றி இந்த வரைபடத்தை நான் உருவாக்கியுள்ளேன். தேவனுடனான நமது உடன்படிக்கை இப்படித்தான், உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே. எனவே கடவுளுக்கும் தேவனுடைய மக்களுக்கும் இடையே ஒரு உடன்படிக்கை இருந்தது. இது உடன்படிக்கை புத்தகத்தில் அவருடைய வார்த்தையால் குறிக்கப்படுகிறது. எனவே இந்த உடன்படிக்கை திருமணத்திற்கு சமமானது. ஏனென்றால் இப்போது மக்கள் கடவுளுடன் உடன்படிக்கை செய்து கடவுளுடன் மிகவும் நெருக்கமான, உன்னதமான, புனிதமான மற்றும் தனிப்பட்ட உறவில் நுழைந்துள்ளனர். இது பண்டைய இஸ்ரவேலர் மற்றும் கடவுளைப் பற்றியதா? இல்லை, நாமும் இயேசுவோடு அதே உடன்படிக்கையில் இருக்கிறோம் என்பதை நினைவில் வையுங்கள். இது பழைய முதல் உடன்படிக்கையைப் பற்றியது, இல்லையா? மற்றும் ஆட்டின் இரத்தம் அல்லது காளையின் இரத்தத்தால் உருவாக்கப்பட்டது. தேவனுடனான நமது உடன்படிக்கை உறவில் தாமே தேவனுடைய இரத்தம் எவ்வளவு தூரம் பலனளிக்கும்? இந்த லூக்கா அத்தியாயம் 22 வசனம் 20 இயேசுவின் இரத்தத்தால் நாம் லூக்கா அத்தியாயம் 22 வசனத்தில் புதிய உடன்படிக்கையில் நுழைந்துள்ளோம். அதே வழியில் இயேசு அவர்கள் சாப்பிட்ட பிறகு கோப்பையை எடுத்தார். உங்களுக்காக ஊற்றப்பட்ட இந்த கோப்பை என் இரத்தத்தில் புதிய உடன்படிக்கை என்று கூறுகிறது. எனவே இஸ்ரவேல் ஒரு சிலையை வணங்கினார்களா என்று நீங்கள் பார்க்கிறீர்கள். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், அவர்கள் கடவுளுக்கு எதிராக புறக்கணித்து வேறு எதையாவது வணங்குகிறார்கள். அது அவளுடைய கணவனான கடவுளுக்கு எதிரான விபச்சாரச் செயலாகும். பைபிளில் பல்வேறு இடங்களில் இதை நாம் காண்கிறோம். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் கடவுள் இஸ்ரவேலருடன் எவ்வாறு உடன்படிக்கை செய்தார் என்பதை இங்கே காட்டுகிறது. அப்பொழுது நான் உன்னைக் கடந்து உன்னைக் கண்டேன், இதோ நீ காதலிக்கும் நேரத்தில் இருந்தாய். எனவே நான் என் பாவாடியை உங்கள் மீது விரித்து உங்கள் நிர்வாணத்தை மறைத்தேன். நானும் உன்னிடத்தில் ஆணையிட்டு நீ என்னுடையவராயும்படி உன்னோடே உடன்படிக்கை செய்தேன். கர்த்தர் சொல்லுகிறார். இது எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது! இந்த உடன்படிக்கை கடவுளுடன் அத்தகைய தனிப்பட்ட உறவை நெருங்குவதாகும். இப்போது நாம் கடவுள்களாக மாறுகிறோம். அதைத்தான் கடவுள் சொல்கிறார் அல்லவா? இருப்பினும் ஒரு சில வசனங்களில் அது கூறுகிறது, ஆனால் நீங்கள் உங்கள் அழகை நம்பினீர்கள், உங்கள் புகழின் காரணமாக வேசியாக நடித்தீர்கள். விருப்பமுள்ள ஒவ்வொரு வழிப்போக்கர் மீதும் உங்கள் வேசிகளை நீங்கள் ஊற்றினீர்கள். ஏசாயா 54 அதிகாரம் 5 தேவன் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். நான் உங்கள் புருஷன், நான் உங்களைப் படைத்தவர், அவரது பெயர் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். உங்கள் மீட்பர் இஸ்ரவேலின் பரிசுத்தர், அவர் பூமி முழுவதற்கும் தேவன் என்று அழைக்கப்படுகிறார். இந்த சர்வவல்லமையுள்ள கடவுள் நாம் அவரது மணமகள் என்பதால் நம்மை அழைக்கிறார், இல்லையா? இருப்பினும் ஏசாயா 57 வசனம் 3 ஆனால் ஒரு சூனியக்காரியின் மகன்கள், ஒரு விபசாரி மற்றும் விபச்சாரியின் சந்ததியான உங்களை ஒப்பிடுங்கள். பைபிளில் பல இடங்களில் இந்த வெளிப்பாட்டை நாம் காண்கிறோம். அவர்களின் கடவுள்களுடன் வேசியை விளையாடுங்கள். பின்வரும் வசனங்களில். எனவே யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் மற்றும் எசேக்கியேல் அத்தியாயம் 6 வசனம் 9 இன்று பார்க்கப் போகிறோம். 15 முதல் 16 வரை இல்லையெனில் நீங்கள் கடவுளோடே இல்லாதவர்களுடன் ஒரு உடன்படிக்கை செய்யலாம். தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை செய்யலாம். அவர்கள் தங்கள் தெய்வங்களுடன் வேசியை விளையாடுவார்கள், தங்கள் தெய்வங்களுக்கு பலியிடுவார்கள். யாராவது அவருடைய பலியை சாப்பிட உங்களை அழைக்கலாம். எனவே இன்று நாம் யாருடன் உடன்படிக்கை செய்கிறோம்?
உண்மையில் நம்மைப் பற்றி சிந்திப்போம், இல்லையா? அவருடைய குமாரத்திகளில் சிலரை உங்கள் மகன்களாக எடுத்துக்கொள்ளலாம். இது இப்போது எங்கள் குழந்தைகளின் திருமணம். அவருடைய குமாரத்திகள் தங்கள் தெய்வங்களோடு வேசித்தனமாக நடந்து கொண்டு, உங்கள் குமாரரையும் தங்கள் தேவர்களோடு வேசியாக நடிக்கச் செய்வார்கள். இதுதான் எங்கள் திருமணம். இதனால்தான் நம் குழந்தைகளின் திருமணம் மிக மிக முக்கியமானது. எனவே அவர் எவ்வளவு காயமடைந்தார் என்று கடவுள் புலம்புகிறார். அவருக்கு எதிரான எங்கள் விபச்சாரத்தால். எசேக்கியேல் அதிகாரம் 6:9 தேவன் கூறுகிறார், என்னை விட்டு விலகிச் சென்ற அவர்களின் விபச்சார இருதயங்களாலும் தங்கள் விக்கிரகங்களுக்கு பிறகு வேசியாக விளையாடுகிற அவர்களின் கண்களாலும் நான் எவ்வளவு காயப்படுத்தப்பட்டேன். யார் இந்த கடவுள்? நமக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்த கடவுள். நான் உன்னை கவனித்துக் கொண்டு உன்னை எல்லா வழிகளிலும் வழிநடத்துவேன் என்று அவர் உறுதியளிக்கிறார். நியாயப்பிரமாணத்தை நமக்கு கொடுத்த இந்த கடவுள், அவரை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். நமக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்த இந்த கடவுள், அவர் உண்மையில் யார் என்று தெரியாமல் அவரை தெளிவற்ற முறையில் பிதா என்று அழைப்பதை விரும்பவில்லை. நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நம்மை உடல் ரீதியாக பெற்றெடுத்த எங்கள் தாய் மற்றும் தந்தையை நாம் அறிந்திருப்பது போலவே அவருக்கு என்ன மாதிரியான ஆளுமை உள்ளது? அவர் நமக்காக என்ன வகையான இதயம் வைத்திருக்கிறார்? யார் இந்த கடவுள்? அவர் நம்மை எவ்வளவு நேசிக்கிறார்? நாம் எப்படி அவரை மீண்டும் நேசிப்பது? கடவுள் நமக்கு சட்டத்தை ஏன் கொடுக்கிறார் என்பதற்கான காரணத்தின் சாராம்சம் இதுதான். அவருடனான நமது உறவை அவர் வேறு யாருமல்ல, ஒரு உறவு என்று வரையறுக்கிறார். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலான இந்த திருமணம் பிரிக்க முடியாதது. அது நம்மை அவருடன் ஒரு மாம்சமாக மாற்றும். எங்களுக்கு இடையில் எந்த அவமானமும் இல்லை. சரியா? பாருங்கள், கடவுள் நம் ஒவ்வொருவருடனும் அத்தகைய நெருங்கிய உறவுக்கு நம்மை அழைக்கிறார். அதனால்தான் மீட்பின் வரலாறு இந்த பரிசுத்தப்படுத்தப்பட்ட திருமணத்துடன் தொடங்குகிறது. மேலும் அது இறுதி வரை ஆட்டுக்குட்டியானவரின் உண்மையான மணமகளுக்கு உந்துகிறது. இறுதியில் கிறிஸ்துவின் மணமகள். எனவே மீட்பு வரலாற்றின் காலவரிசையில் இதை சுருக்கமாக பார்ப்போம். கடவுள் நமக்கு தெரிவிக்க முயற்சிக்கும் உண்மையான ஆதி ஜோடி என்ன? பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 2:24 ஆதாம் மற்றும் ஏவாளுடன் இது தொடங்கியது. இது மிக முக்கியமான வசனம். எனவே நாம் மீண்டும் வாசிப்போம். இது நிமித்தம் ஒருவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இணைந்து அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இது பழைய ஏற்பாட்டில் மட்டும் நிகழவில்லை. புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் வசனத்தை எடுத்து அதை ஆழமான முறையில் விளக்குகிறார். எபேசியர் 5 வசனம் 31 முதல் 32 வரை சரியாக அதே வசனம். இந்த காரணத்திற்காக ஒரு மனிதன் தன் தந்தையையும் தாயையும் விட்டுவிட்டு தன் மனைவியுடன் இணைந்து இருவரும் ஒரே மாம்சமாக மாறுவார்கள் என்று அவர் மேற்கோள் காட்டுகிறார். இது ஒரு பெரிய மர்மம் என்று அவர் விளக்குகிறார். இந்த மர்மம் பெரியது. ஆனால் நான் கிறிஸ்துவையும் திருச்சபையையும் குறித்துக் கொண்டு பேசுகிறேன். எனவே இந்த ஆதாம் ஏவாள் உறவு, இந்த ஆதி ஜோடி எதை முன்னறிவிக்கிறது? கிறிஸ்துவுக்கும் அவருடைய சபைக்கும் இடையிலான இந்த உறவு. மீட்பின் வரலாறு மேலும் கீழே முன்னேறுகிறது. கடைசி நாட்களில் பைபிளின் கடைசி புத்தகத்திலும் வெளிப்படுத்துதல்களின் புத்தகத்திலும் நாம் காண்கிறோம், இந்த மணமகள் மீண்டும் தோன்றுகிறாள். அது வெளிப்படுத்துதல் அதிகாரம் 21:2 உள்ளது. நான் பரிசுத்த நகரமான புதிய எருசலேமைக் கண்டேன் என்று அது கூறுகிறது. இப்போது திடீரென்று அது ஒரு இடம், புதிய எருசலேம், ஒரு பெரிய பரிசுத்த நகரம், கடவுளிடமிருந்து பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆனால் தயவு செய்து கவனிக்கவும், தனது கணவருக்கு அலங்கரிக்கப்பட்ட ஒரு மணமகள் போல தயாராக உள்ளது. அவளுடைய திருமணத்திற்கு தயாராக இருப்பது, இல்லையா? வெளிப்படுத்துதல் 21 வசனம் 9 முதல் 10 வரை அவர் கூறுகிறார், இந்த மணமகள் தனது கணவருக்காக அலங்கரிக்கப்பட்டாள். இந்த பரிசுத்த நகரமான புதிய எருசலேம் ஆட்டுக்குட்டியானவரின் மணமகள். ஆனால் சகோதர சகோதரிகளே, கடைசி நாட்களில் நாம் கவனிக்க வேண்டும், 2 பெண்கள் அல்லது 2 இனங்கள் உள்ளன. ஆட்டுக்குட்டியானவருக்கு ஒரு மணமகள் இருக்கிறாள், ஆனால் மாறாக மற்றொரு பெண்ணும் இருக்கிறாள், அது பெரிய வேசி. வெளிப்படுத்துதல் 17 வசனம் 1 இதை நாம் காண்கிறோம். எனவே நாம் உண்மையில் வெளிப்படுத்துதல் அத்தியாயம் 17
அத்தியாயத்தில் சில வசனங்களை பார்க்கப் போகிறோம். அப்பொழுது 7 கலசங்களைக் கொண்டிருந்த 7 தேவதூதர்களில் ஒருவன் என்னோடே வந்து, இங்கே வா, அநேக தண்ணீர் மேல் வீற்றிருக்கிற பெரிய வேசியின் நியாயத்தீர்ப்பை உனக்குக் காண்பிப்பேன் என்றான். பின்னர் இந்த பெரிய வேசி யார் என்பதை அது விளக்குகிறது. அடுத்த வசனத்தில், வசனம் 5 இல், அவருடைய நெற்றியில் ஒரு பெயர் எழுதப்பட்டிருந்தது, ஒரு மர்மம். எபேசியர் அத்தியாயம் 5 இல் உள்ளதைப் போலவே, அப்போஸ்தலன் பவுல் கிறிஸ்துவுக்கும் தேவாலயத்திற்கும் இடையில் மர்மம் பெரியது என்று கூறுகிறார், இல்லையா? இது கிறிஸ்துவின் மணமகளைக் குறிக்கிறது. மீண்டும், இந்த பெரிய வேசியைக் குறிக்கும் பெரிய மர்மம் இது. அவளுடைய நெற்றியில் எழுதப்பட்ட பெயர் மகா பாபிலோன் என்று அது கூறுகிறது. அவள் வேசிகளின் தாய். வலது மற்றும் பூமியின் அருவருப்பான செயல்கள். பின்னர் வெளிப்படுத்துதல் 17, வசனம் 18 கூறுகிறது, நீங்கள் கண்ட இந்த ஸ்திரீ பெரிய நகரம் பாபிலோன், இது இந்த பூமியின் ராஜாக்களுடன் ஆட்சி செய்கிறது. எனவே இதை மீண்டும் சுருக்கமாகக் கூற, கடைசி நாட்களில், சரி, வெளிப்படுத்துதல் அத்தியாயம் 21, வசனம் 2 இல் பார்த்தோம், ஒரு பரிசுத்த நகரம் உள்ளது, புதிய எருசலேம். அது ஒரு நகரம். ஆனால் வெளிப்படுத்துதல் 17ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தபடி, இந்த பெரிய நகரமான பாபிலோனும் இருக்கிறது. இந்த பரிசுத்த நகரமான புதிய எருசலேம், தன் கணவனுக்கு அலங்கரிக்கப்பட்ட ஒரு மணவாட்டி என்று நாம் கண்டோம், அது ஒரு ஆட்டுக்குட்டி. இதற்கு நேர்மாறாக, இந்த பெரிய நகரமான பாபிலோன் எப்படிப்பட்ட பெண்? வேசிகளின் தாய். எனவே சகோதர சகோதரிகளே, நாம் எந்த நகரத்தின் பாகமாக இருப்போம்? அல்லது எந்த நகரத்தை கட்டுவோம்? எனவே எபேசியர் 5ஆம் அதிகாரம் 31 முதல் 32 வரை வசனத்திற்கு அல்லது இன்று நமது ஆய்வின் மைய வசனத்திற்குச் செல்வது, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மர்மம் பெரியது என்று கூறுகிறார். ஆனால் நான் கிறிஸ்துவையும் சபையையும் குறித்துக் கொண்டு பேசுகிறேன். முந்தைய வசனத்தைப் பார்ப்போம். அது கூறுகிறது, வலது, எபேசியர் அத்தியாயம் 5 வசனம் 31 முதல் 32 வரை, நீங்கள் வசனம் 28 முதல் 30 வரை சென்றால், அது இதை விளக்குகிறது. எனவே கணவர்களும் தங்கள் சொந்த மனைவிகளை தங்கள் சொந்த உடல்களைப் போல நேசிக்க வேண்டும். தன் மனைவியை நேசிக்கிறவன் தன்னைத்தானே நேசிக்கிறான். ஒருவனும் தன் சொந்த மாம்சத்தை ஒருபோதும் வெறுக்கவில்லை, ஆனால் அதை போஷித்து போற்றுகிறான். நீங்கள் பார்க்கிறீர்கள், நமது மூக்கு, நம் உதடுகள் அல்லது எங்கள் கண்கள் தோற்றமளிக்கும் விதத்தில் நாம் திருப்தி அடையவில்லை என்றாலும், எதுவாக இருந்தாலும், இல்லையா? ஆனால் நாம் நம் உடலை ஒருபோதும் வெறுப்பதில்லை. நாம் எப்போதும் நம் உடலை வளர்க்கிறோம், கவனித்துக் கொள்கிறோம், போற்றுகிறோம், இல்லையா? அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படித்தான் நாம் நம் மனைவிகளை நேசிக்க வேண்டும் என்று கூறுகிறார். ஆனால் கிறிஸ்து ஒரு தேவாலயத்தை செய்வதைப் போலவே அவர் இதை சுட்டிக்காட்டுகிறார். அதாவது கிறிஸ்து தேவாலயத்தை தனது சொந்த உடலாக நேசித்தார். ஏனென்றால் நாம் அவருடைய உடலின் உறுப்புகள். நாங்கள் விபச்சாரம் செய்கிறோம், விசுவாசமற்றவர்கள். ஆயினும் இயேசு நம்மை முதலில் தம்முடைய உண்மையான மணவாட்டி என்று அழைக்கிறார். அவருடைய எருசலேமாகவும் உண்மையான சமாதான நகரமாகவும் மாற அவர் நம்மை அழைக்கிறார். அவர் கூறுகிறார், பின்னர் அவரும் நாமும் ஒன்றாயிருக்கிறோம். ஒரு சதை. அவர் நமது தலை, நாம் அவரது உடல். நாம் ஒரே மாம்சம். அதனால்தான் நாம் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போதெல்லாம், நாம் காயமடைகின்ற போதெல்லாம், இயேசுவும் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். நமக்காக இயேசு காயமடைந்தார். அவர் எங்கள் சார்பாக விருப்பத்துடன் இறந்தார். ஏசாயா அத்தியாயம் 53, வசனம் 4 இல் நாம் அதை காண்கிறோம். அது கூறுகிறது, நிச்சயமாக எங்கள் துயரங்களை அவரே தாங்கினார். துக்கம் என்ற சொல் துக்கத்தை குறிக்கிறது என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் இது எபிரேய மொழியில் உள்ளது, கோலி, அதாவது நோய் அல்லது நோய். எங்கள் துயரங்களை அவர் சுமந்தார். ஏனெனில் அவர் நாம் அவருடைய உடல், ஏனென்றால் நம்மை நேசித்து வளர்க்கிறார். ஆகையால் சகோதர சகோதரிகளே, இன்று நாம் அவருடைய சரீரமாக ஒன்றாக வளர்ந்து முதிர்ச்சியடைவோமாக. அவருடைய துன்பம், அவரது இருதய வலி, நமது துன்பமாகவும் நமது இருதய வேதனையாகவும் மாறும், ஏனென்றால் நாம் அவருடன் ஒன்றாக இருக்கிறோம். கொலோசேயர் 1, வசனம் 24 இல் அப்போஸ்தலன் பவுல் இதை சரியாக கூறுகிறார்,
இப்போது உங்களுக்காக துன்பப்பட்டவற்றில் நான் மகிழ்ச்சியடைகிறேன். கிறிஸ்துவின் துன்பங்களைப் பொறுத்தவரை அவருடைய சரீரத்து நிமித்தம் திருச்சபையின் நிமித்தம் இன்னும் இல்லாததை என் மாம்சத்தில் நிரப்புகிறேன். அதனால்தான் நாம் ஒரே உடலாகவும் சரீரத்தின் உறுப்புகளாகவும் இருக்கிறோம். திருச்சபையின் துன்பத்தில் உடன்படிக்கையின் வகுப்புவாத உடலாக நாம் வலியில் பங்கேற்கிறோம். எனவே 1 கொரிந்தியர் 12 அதிகாரத்தில் 25 முதல் 27 வரை நாம் எப்படி ஒன்றாக இருக்கிறோம் என்பதை சகோதர சகோதரிகளே நமக்கு விளக்குகிறது. அதனால் உடலில் எந்த பிரிவும் இருக்கக்கூடாது. இந்த உடல் தேவாலயத்தை குறிக்கிறது என்று நான் கேள்விப்படுகிறேன். சரி, இயேசுவின் உடல். ஆனால் அங்கத்தினர்கள் நாம் ஒருவருக்கொருவர் ஒரே அக்கறையே கொண்டிருக்கலாம். நாம் ஒருவரையொருவர் நம்முடையவர்களாக வளர்த்து போற்ற வேண்டும். எனவே அடுத்த வசனம், ஒரு உறுப்பினர் துன்பப்படுகிறார் என்றால் அனைத்து உறுப்பினர்களும் அதனால் பாதிக்கப்படுகிறார்கள். ஒரு அங்கத்தினர் கௌரவிக்கப்பட்டால் அனைத்து அங்கத்தினர்களும் அதைக் கொண்டு மகிழ்ச்சியடைகிறார்கள். எனவே நாங்கள் ஒன்றாக துன்பப்படுகிறோம், நாங்கள் ஒன்றாக சந்தோஷப்படுகிறோம், நாங்கள் ஒன்றாக குணமாக்கப்படுகிறோம், நாங்கள் ஒன்றாக மதிக்கப்படுகிறோம். மற்றும் அது கூறுகிறது, இப்போது நீங்கள் கிறிஸ்துவின் உடலாகவும் அதன் தனித்தனியாக அங்க உறுப்புகளாகவும் இருக்கிறீர்கள். செப்டம்பரில் 23வது பொதுச் சபையே ஷாலு நெருங்கி வரும் நிலையில் இந்த தொலைநோக்கு பார்வைக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம். ஷாலு இருப்பதற்கான காரணம், ஷாலு என்றால் அமைதியைக் கொண்டுவருகிறவர் என்று பொருள். அப்படியென்றால் சமாதானத்தின் நகரமான புதிய எருசலேமே சம்பந்தமாக நம்முடைய பெயர் எவ்வளவு அற்புதமானது. நாம் பொதுச் சபைக்கு வரும்போது இயேசு கிறிஸ்துவின் உடலை கட்டியெழுப்ப இந்த நோக்கத்திற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நினைவில் கொள்வோம். நாம் ஒன்றாக துன்பப்படுகிறோம், நாம் ஒன்றாக சந்தோஷப்படுகிறோம், நாம் ஒன்றாக குணமடைகிறோம். நாம் நம்மை பரிசுத்தப்படுத்தும்போது நாம் உண்மையிலேயே ஒரு குழுவாக ஒன்றாக பரிசுத்தப்படுத்தப்படலாம் என்பதை நினைவில் கொள்வோம். அதுவே புதிய எருசலேமைக் கட்டுவதற்கான வழி. நம்முடைய தேவனுடைய பரிசுத்த வாசஸ்தலம். இந்த காரணத்திற்காக நாம் நம்மை பரிசுத்தப்படுத்துவது மட்டுமல்லாமல் நமது திருமணம் மற்றும் நமது வீடு, நமது பணியிடங்கள் மற்றும் கடவுள் நமக்கு கொடுத்த நமது களத்தின் ஒவ்வொரு பிட்டையும் பரிசுத்தப்படுத்த வேண்டும். எனவே சகோதர சகோதரிகளே, முடிவில் நாம் எந்த நகரத்தை கட்டுவோம்? நினைவில் கொள்வோம், எங்கள் திருமணத்தின் புனிதத்தன்மை மிகவும் விலைமதிப்பற்றது. ஏனென்றால் நாங்கள் தேவாலயத்தின் கட்டுமான தொகுதிகள் அல்லது கடைசி நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் மணமகள், இல்லையா? அதனால்தான் நாம் நம்மை தூய்மையாகவும் பரிசுத்தமாகவும் வைத்திருக்கும்போது நம் கடவுளுக்கு ஒரு பரிசுத்த வாசஸ்தலத்தை உண்மையிலேயே கட்டி எழுப்ப முடியும். மேலும் நாம் நிறைவு மீட்பு வரலாற்றை நோக்கி செல்ல முடியும். நினைவில் கொள்ளுங்கள், புதிய எருசலேமை கட்டியெழுப்ப நாம் ஒன்றிணைந்து செல்வதால் மீட்பு வரலாற்றின் ஒரு பெரிய பகுதியாக இருக்கிறோம். இந்த வசனத்தை படிப்போம். எபேசியர் அத்தியாயம் 2 வசனம் 21 வசனம் 22. மூலைக்கல்லாகிய இயேசு முழு கட்டிடமும் ஒன்றாக பொருத்தப்பட்டு கர்த்தருக்குள் ஒரு பரிசுத்த ஆலயமாக வளர்ந்து வருகிறது. அவரில் நீங்களும் ஆவியில் தேவனுடைய வாசஸ்தலமாக ஒன்றாக கட்டப்படுகிறீர்கள். நாம் அனைவரும் சேர்ந்து நம் தேவனுடைய நித்திய வாசஸ்தலத்தை கட்டுவோம். மணமகள் தன் கணவனுக்கு ஆயத்தமாக அலங்கரிப்போம். ஆமென். எனவே அடுத்த மணி நேரத்தில் விபச்சாரம் தொடர்பான உண்மையான குறிப்பிட்ட சட்டங்களை நாம் ஆழமாகச் செல்வோம். இப்போது ஆதி தம்பதியினரின் வரையறைகள் மற்றும் விபச்சாரத்தின் வரையறையின் இந்த அடித்தளம் எங்களிடம் உள்ளது. ஜெபத்துடன் முடிவடைவோம். பிதாவாகிய தேவனே, 7ஆம் கட்டளையின் துணுக்குகளை புரிந்துகொள்ள எங்களை ஆசீர்வதித்தற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விபச்சாரம் செய்யாதீர்கள் என்று விபச்சாரத்தின் வரையறையை நாங்கள் ஆராய்கிறோம். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக 7ஆம் கட்டளை உண்மையில் கணவன் மற்றும் மனைவியாக உங்களுடனான எங்கள் உறவைப் பற்றி நம்மிடம் அழுகிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம். எனவே பிதாவே, 2ஆம் வருகை மற்றும் புதிய எருசலேமின் வாக்குத்தத்தம் மற்றும் நிறைவேற்றத்திற்காக நாம் ஆவலுடன் காத்திருக்கையில், பிதாவே, கிறிஸ்துவின் மீட்பின் அன்பை நமக்காக நினைவுகூருவோம் என்று ஜெபிக்கிறோம். அவருடைய அன்பினாலும்
அவருடைய வார்த்தையின் வல்லமையினாலும் அவர் அன்பினால் எரிகிற நெருப்பைப் போல நாம் எரிக்கப்படுவோம் என்று ஜெபிக்கிறோம். பெரிய பாபிலோனைப் போல இருக்கும் இந்த உலகத்திலிருந்து நாம் முழுமையாக பிரிந்து செல்லலாம். பெரிய வேசி நமது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நமது திருமணங்களிலும் பரிசுத்தப்படுத்தப்படலாம். இதனால் நாம் ஒன்றாக நம் கடவுளின் பரிசுத்த வாசஸ்தலத்தில் கட்டப்படலாம் மற்றும் ஒரு ஆட்டுக்குட்டியின் மணமகளாக அலங்கரிக்கப்படலாம். மேலும், அன்பான பிதாவே, நீர் எங்கள் மீட்பர் மற்றும் சுகமளிப்பவர். இந்த நேரத்தில் உங்கள் அருமையான மகள் ஜெசிகாவை நாங்கள் உங்களிடம் தூக்கிச் செல்கிறோம். உங்கள் நித்திய அன்பின் சக்தியை நாங்கள் ஒட்டிக்கொள்கிறோம். நீர் உமது சொந்த சரீரத்தைப் போல எங்களை நேசித்தீர், எங்கள் வியாதிகளையெல்லாம் தாங்கிக் கொண்டீர். எனவே தந்தையே, உங்கள் அருமையான மகள் ஜெசிகாவை நினைவுகூர்ந்து குணப்படுத்தவும், உங்கள் கிருபையால் அவருடைய மூளையில் இருந்து கட்டியை அகற்றவும் நாங்கள் மீண்டும் உங்களிடம் கேட்கிறோம். தயவு செய்து அவரது அறுவை சிகிச்சைக்கான அனைத்து நடைமுறைகளையும் ஆசிர்வதிக்கவும், அவரது குடும்பங்களையும் மிகுந்த கவனத்துடன் பாதுகாக்கவும். பிதாவே, எங்கள் ஜெபங்களை உண்மையுடன் கேட்கும் எங்கள் நம்பிக்கைக்குரியவராக எப்போதும் இருப்பதற்கு நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இவை அனைத்தையும் நமது நித்திய கணவரான இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆமென்.